கோவையில் நடைபெற்று வரும் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் தினந்தோறும் சிறப்பு பட்டிமன்றங்களும் கவியரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழர் வாழ்வோடு பெரிதும் சார்ந்திருப்பது சங்க இலக்கியமே, இடைக்கால இலக்கியமே, இன்றைய இலக்கியமே என்ற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்தை ஏராளமானோர் கண்டு கேட்டு மகிழ்ந்தனர். இலங்கையைச் சேர்ந்த ஜெயராஜ், அறிவொளி, பேராசிரியர் அரங்க மல்லிகா, முனைவர் சுந்தர ஆவுடையப்பன், தேச மங்கையர்க்கரசி மற்றும் முன்னாள் தமிழக அமைச்சர் தென்னவன் ஆகியோர் பங்கு பெற்று பேசினர். தமிழினம் இந்த உலகத்திலே நிலைக்குமா நிலைக்காதா என்று கேள்வி வந்த பொழுது விதியை நோக்கி கேள்வி கேட்டு பாரதி ஒரு பாடல் பாடியிருக்கிறான். அவன் நூலிலே அது பதிவாகி இருக்கிறது. விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய கருதி இருக்கிறாயடா, இந்த தமிழ் சாதியை நீ என்ன செய்ய போகிறாய் என்ற வினாவை எழுப்பி பல விஷயங்களை பாரதி சொல்லுகிறான். தமிழ் அழியாமல் செய்வதற்கு ஒரு வழி இருக்கு. வெத்தலைப்பாக்கு கடைக்காரன் கூட கம்ப்யூட்டரை இயக்குகிற அளவுக்கு தமிழ் மென்பொருள்களை எல்லா கம்ப்யூட்டரிலும் இந்த தமிழ் மாநாட்டின் மூலமாக பரவ செய்து விட்டால் தமிழை ஒரு பயனும் அழிக்க முடியாது. பாரதிதாசன் பாடினார், நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கு எனின் எனக்கும் தானே அப்படின்னார். அதனால தமிழை வாழ வைக்கிறதுக்கு இன்னைக்குள்ள மாடர்ன் வைத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஏத்துறது தான். தமிழர் வாழ்வோடு பெரிதும் சார்ந்திருப்பது சங்க இலக்கியமே என்று நடுவர் தனது தீர்ப்பை வழங்கினார். சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கிலே பல நூல்கள். இந்த நூல்கள் எல்லாம் வேறு ஆதிக்கங்கள் எதுவும் வந்து குறுக்கிடாமல் தமிழனுடைய வாழ்வை ஒட்டியே எழுந்த இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள். மாநாட்டு வளாகத்தில் தினமும் தமிழின் பெருமை போற்றும் தலைப்புகளில் பட்டிமன்றங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கவிதையும் தமிழும் பிரிக்க முடியாத ஒன்று என்ற சொல்லிற்கேற்ப மாநாட்டு வளாக பொது அரங்கில் செவிக்கினிய கவியரங்கங்கள் நடத்தப்படுகின்றன. கிளம்பிற்று கான் தமிழ் சிங்க கூட்டம் என்ற தலைப்பில் நடந்த கவியரங்கத்திற்கு கவிஞர் வைரமுத்து தலைமை வகித்தார். ஈரோடு தமிழன்பன் தொடங்கி வைத்த இந்த கவியரங்கத்தில் கவிஞர் விவேகா, நெல்லை ஜெயந்தா, பேராசிரியர் கருணாநிதி, கயல்விழி வெங்கடேஷ், முத்தையா, தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் எழுச்சியுடன் கவிதைகளை முழங்கினர். தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழ் பேச வேண்டும். தமிழர்கள் சந்தித்தால் குரல் கூற வேண்டும். தப்பின்றி தமிழ் சொல்லும் ஊடகங்கள் வேண்டும். தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தமிழ் பெயர்கள் வேண்டும். தமிழ் படித்தால் வேலைகளில் முன்னுரிமை வேண்டும். தமிழும் ஒரு ஆட்சி மொழி என்றாக வேண்டும். தமிழுக்குள் உலகங்கள் வந்தாக வேண்டும். தமிழ் என்ற உலகத்தும் சென்றாக வேண்டும். அடிப்படையில் பள்ளிகளில் தமிழ் சொல்ல வேண்டும். ஆசான்கள் தெளிவாக தமிழ் கற்க வேண்டும். கலையெல்லாம் தமிழுக்கு துணையாக வேண்டும். கடவுளோடு தமிழில் தான் உரையாட வேண்டும். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கத்தை முதல்வர் கருணாநிதி தலைமையேற்று சிறப்பித்தார்.